நான் மேடையை சிறப்பிக்க வைக்க கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அதாவது திருமண திறவுகோல் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையில அங்கங்க திருமண பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் மிக அற்புதமாக வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் துரைசாமி ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது இன்னைய காலத்துல மக்களுக்கு திருமணத்தை பத்தியும் குழந்தை பாக்கியத்தை பத்தியும் ஜோதிடத்துல தெரிய வேண்டிய விஷயம் அதிகமா இருக்கிற காரணத்தினால மக்களுடைய ஜோதிடலா இருந்தாலும் சரி ஜோதிடர் அல்லாம இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட ஜோதிடம் போய் சேர்ற எந்த விதத்துல போய் சேர்னா திருமணமும் குழந்தை பாக்கிய வழியா தான் போய் சேருது. அந்த அடிப்படையில அந்த குற்றங்களை பத்தி அகற்றி மக்கள் இடத்துல நல்ல பேரும் நன்மதிப்பும் பெற்ற ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம், என் பேரு துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஜோதிட துறையில ஒரு 20-25 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என் தாய் தந்தையரையும் வணங்கி நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் குருமார்களையும் வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த அகத்திய குழு ஆசிரியரான ரவி ஜெயக்குமாரையும் இங்கே மேடையை ஏற்பாடு தந்த ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வணங்கி இங்குள்ள ஜோதிடர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவ கருத்துக்களை இந்த கருத்தரங்கத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஜோதிடத்துல என்னுடைய அனுபவ கருத்துக்கள், என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஜோதிடத்துல பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். அதாவது சோதித்து அறிவதுதான் ஜோதிடம் அப்படின்னு நான் மறந்துக்கிறேன். நான் பல நூறு ஜோதிட புத்தகங்களை வாங்கி படித்தேன், நிறைய ஆசிரியர்கிட்ட போய் படித்தேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த ஜோதிடத்திலிருந்து ஒரு மற்றவங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது தான் இந்த திருமண காலம், குழந்தை பேர். இந்த திருமணம்னு எடுத்துட்டாவே அது காதல் திருமணமா, தாய் தந்தை பார்த்து வைக்கிற திருமணமா அப்படிங்கிறது. அதே போல அவங்களுக்கு குழந்தை பேரு எப்ப கிடைக்கும், அந்த திருமணமும் அதே போல நிலைத்து நிற்குமா நிக்காதா, அதே போல அந்த திருமண காலம் எப்போ அப்படிங்கிறது நானே என்னுடைய அனுபவத்துல இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். இது பல நூறுல பல ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் என்கிட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எளிமையா சொல்லித்தரேன். அதையும் நிறைய பேர் அதே போல என்கிட்ட நான் சொல்லித்தர கருத்து சாதாரணமா கருத்தரங்கத்துல நான் பேசுறது கூட ஜோதிடர்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது குழந்தைகளை திருமண காலத்துல வச்சிருக்கிற தாய் தந்தையரை கூட அருமையா புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட என் பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்க சொல்லுங்க, அதே போல நீங்க சொன்ன டயத்துல தாங்க என் பொண்ணுக்கு திருமணம் நடந்தது, நீங்க சொன்ன நேரத்துல தாங்க என் பையனுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப இதெல்லாம் சிவன் அருளால எனக்கு கிடைச்சது. அந்த அருமையான ஒரு விஷயத்த பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக நான் என்னுடைய கருத்தரங்கத்துல சில விஷயங்களை சொல்ல வரேன். இப்ப திருமண காலம் அப்படின்னு நம்ம அதாவது சாட்டா எளிமையா போயிடலாம். அதுக்காக நான் கருத்தரங்கத்துல வந்து பாடம் நடத்துற மாதிரி உங்களுக்கு 27 நட்சத்திரம் 12 கட்டம் அதாவது இப்படி எல்லாத்தையும் 9 கிரகம் இப்படின்னு பாடம் நடத்திட்டு இருந்தா அது மற்றவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். இதெல்லாம் நான் படிச்சு போட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லு அப்படின்னு நம்மகிட்ட ஒருத்தர் நேரடியா கேட்டாங்க. அதுக்காகவே நான் நேரடியா விளக்கத்தை சொல்றதுக்காக வந்துட்டேன், என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்காக வரேன். இப்ப பாருங்க, திருமண காலம் அப்படின்னா திசை புத்தி அடிப்படையில தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா கண்டுபிடிச்சது. இப்போவே நீ அதை நிரூபிச்சு காட்ட முடியும். இப்ப எல்லாருமே இங்க நிறைய பேர் திருமணம் நடந்தவங்க தான், அதே மாதிரி குழந்தை உள்ளவங்க தான். உங்க ஜாதகத்திலேயே பாத்தீங்க 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம் நடந்திருக்கும். அந்த 9ஆம் இடத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அந்த திசைநாதன் 9க்கு சம்பந்தப்பட்ட திசை, அதாவது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமா இருக்கலாம், 9ஆம் இடத்தை பார்த்த கிரகமா இருக்கலாம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமா இருக்கலாம். இப்படி எந்த வகையில எடுத்தாலும் அது 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்கணும். சரி, 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது அந்த திசையில திருமணம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பக்கமா சொல்லணும் அப்படின்னா
9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில தான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கமா சொல்லணும்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல திருமணம் நடக்கும். அப்படிங்கிறத என்னுடைய ஆணித்தரமான அது அறிவுபூர்வமாக சிவன் அருளால கண்டுபிடிச்சு பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். இப்ப கூட ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து எங்க நம்மளுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள பார்த்ததும் நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த திசை இந்த புத்தியில இந்த வருஷத்துல இந்த மாசத்துல திருமணம் நடந்திருக்கும், நடந்துதா இல்லையா? அப்படியே நடந்திருந்தாலும் அது நினைச்சிருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, அதனாலதான் 2வது திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இத முதல்லயே சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேரு அந்த 2வது திருமணத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க, அதை மறைச்சிடுவாங்க. ஆனா நானே கேட்பேன், இந்த வருஷத்துல இந்த மாசத்துல திருமணம் நடந்ததா? அப்ப அதே போல ஒரு குழந்தை இருந்ததுன்னா இருந்ததுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லன்னு சொல்லுவேன். ஆமாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆமா மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவ கருத்து. அது போலதான் நீங்களும் என்னுடைய கருத்துக்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கறதுக்காக சொல்ல வரேன். என்கிட்ட நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, அதனால என்கிட்ட படிக்க வாங்கன்னு சொல்ல வரல. ஆனா எனக்கு அதே போல யூடியூப் சேனல் கிடையாது, அதாவது ஜோதிட நண்பர்கள் அப்படிங்கிறது சேனல் கிடையாது. எந்த ஒரு குரூப்ல நான் இல்லை. அதாவது கருத்தரங்கத்துல மட்டுமே நான் பேசுறேன். இந்த கருத்தரங்கத்துல பேசுறதுனாலயே என்னால ஜாதகம் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஜாதகங்கள் வந்துட்டே இருக்கு. என்னுடைய பெருமைக்காக நான் சொல்ல வரேன்னு நினைக்காதீங்க. இதே ஒரு காலத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு ஜாதகம் வருமானம் எதிர்பார்த்து காட்டுற காலமும் உண்டு. ஆனா இன்னைக்கு ஜாதகம் வேண்டாம்னாலும் வழிய வருது. அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, இந்த அகத்திய குழுவில் இருக்கிற ரவி தேவகுமார் மூலமா தான் என்னை உலக அறிய செய்ய வச்சாங்க. அந்த உலக அறிய செய்ய வச்சதுனாலதான் இன்னைக்கு நிறைய ஜாதகம் வருது. அதே போல நிறைய பேர் படிக்க வராங்க. ஆனா என்கிட்ட ஒரு ஜோதிடர் சொன்னாரு, ஐயா காலப்போக்கில் உங்களோட விதிதான், துரைசாமி ஐயாவின் விதிதான் சிறந்தது அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஆனா நான் ஒரு காலத்துல சொல்றதுல இப்பவே அப்படித்தான் நிறைய பேர் என்னை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன விதிகளை வச்சு ஓரளவுக்கு சொல்லணும்ல. அதே போல திருமணம், அதாவது பிரிவு, அதாவது திருமண காலத்துக்கு நான் சொல்லிட்டேன் 9, 5, 1 சம்பந்தப்பட்டாதான். தெளிவா தெரியலன்னா என் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க, இல்ல படிக்கிற வர்றதுனால போன் பண்ணி கேட்டுக்குங்க. இப்ப பிரிவு அப்படின்னா நம்ம அதாவது நான் நிறைய இதுல படிச்சேன். ஆனா நான் ரொம்ப எளிமையா நம்ம சொல்லிட்டு போறேன். திருமணம் பிரிவு அப்படின்னா அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அதே 4, 7, 8, 10, 12 ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். அதே போல 2, 7, 8 கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. ரொம்ப எளிமையா ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எல்லாருமே ஜோதிடர்கள் தான். அதனால எளிமையா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அதாவது புரியாதவங்க வேணா நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி குழந்தை பேருனா நான் என்ன பண்றேன், அதாவது எனக்கு ஆசிரியர்கள் சொல்லி தந்தது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு. இது எனக்கு சுத்தமாவே சரியா வரல. ஏதோ 1, 2 ஜாதகத்துக்கு வேணா வருது. ஆனா நான் தனிப்பட்ட முறையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் குழந்தை பேரு. அது எந்த கிரகமா வேணாலும் இருந்துட்டு போலாம். லக்னத்துக்கு லேட்டா சம்பந்தப்பட்டா லேட்டா குழந்தை, சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. இவ்வளவுதான் ஒரே வார்த்தையில எளிமையா சொல்லி இருக்கிறேன். அதாவது பாரம்பரியத்துல அப்ப அவங்க சொன்னதெல்லாம் அந்த காலத்துக்கு செயல் வழியா சொல்லி தந்தாங்க. அந்த காலத்துக்கு செய் வந்தது. இந்த கலியுக காலத்துக்கு நானா ஆராய்ச்சி பண்ணது 100% துல்லியமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். சந்தேகம் இருந்தவங்க யார் வேணாலும் இந்த அரங்கத்தை நான் விட்டு நான் வெளியே வரேன். உங்க திருமண காலத்தை நீங்க சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். அதே மாதிரி உங்க குழந்தை பேரு எப்பன்னு நான் சொல்றேன். அந்த விவரத்தை எப்படின்னு உங்களுக்கு பாடமா வேணாலும் வெளியே வந்து நான் சொல்லி தரேன். உதாரணத்துக்கு பொருத்தத்தை பத்தி ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப நேரம். அதாவது பொருத்தம்னா அப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நான் என்ன பண்றேன், ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே பலன் சொல்ல போதே நான் சொல்லிடுவேன். அதாவது உன் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, நீ இத்தனை டிகிரி படிச்சிருப்ப, உங்க அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவேன். துருவ கணிதம் எல்லாம் இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லுவேன். அப்ப இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்ல போது வரப்போற வரனோட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லணும்ல, அதுதானே முக்கியம். அப்ப ஒரு பையனோட ஜாதகமா இருந்தா வரப்போற பெண்ணுடன் பிறந்தவர்கள் இத்தனை பேர் இருப்பாங்க. அந்த பெண் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், அந்த பெண்ணுக்கு சொந்த வீடு இருக்கான், இல்ல படிச்சிருக்கும் படிக்காது எல்லாமே. அதே போல இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரும்.
அப்படின்னால நிறைய விளக்கத்தை சொல்றேன். ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 4 கட்டத்துக்கு கொண்டு 35 கிலோமீட்டர் இருந்து வரும். அது 8 கட்டத்துக்கு கொண்டு ஒரு 70 கிலோமீட்டர். 8 கட்டத்துக்கு மேல அந்த 7ஆம் அதிபதி இருந்தா ஒரு 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், கடல் தாண்டி கூட வரலாம். இப்படித்தான் எளிமையா எடுத்துட்டு போறேன். அதே போல எந்த திசையில இருந்து வரும், அந்த 7ஆம் அதிபதி எந்த திசைன்னு உங்களுக்கு எளிமையா தெரியும். அதை எல்லாருமே ஜோதிடர்கள் தானே, ஒவ்வொரு கிரகத்துக்கு எந்தெந்த திசைன்னு தெரியுமில்ல. அதாவது ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு நவகிரகத்தை பார்த்தாவே சொல்லிடுவாங்க, இந்த திசையில அதாவது ஒவ்வொரு கிரகம் இருக்குன்னா அப்ப இந்த திசையை பார்த்துதான் கிரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி நான் சொல்லிட்டு போறேன். பாருங்க, உதாரண ஜாதகத்துக்கு நம்மகிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை நான் சொல்றேன் பாருங்க. தனுசு லக்னம், 7ஆம் இடத்துல சந்திர பகவான். ஆனா 7ஆம் அதிபதி செவ்வாய் போய், அதாவது 7ஆம் அதிபதி புதன் போய் வக்கரமாகி 8க்கு போயிடுச்சு. அப்ப நான் அந்த ஜாதகத்தை பார்த்தது சொன்னேன். அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு. 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானமா, 8க்கு போனதுனால மாங்கல்ய தோஷம் இருக்கு இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னேன். அதே போல 7ஆம் அதிபதி வக்கரமானதுனால இந்த பெண்ணுக்கு இருதாரம் இருக்குன்னு சொன்னேன். அதாவது என்னுடைய அனுபவத்துல புதன்னா 2, லக்னத்துக்கு 7ல புதன் இருந்தா இருதாரான்னு அடிச்சு சொல்லுங்க. அதே போல 5ஆம் இடத்துல புதன் இருந்தா 2 குழந்தைகள்னு சொல்லுங்க. எளிமையா ஷார்ட்டா சொல்லி கொடுத்து போறேன். அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் இருதாரன்னு சொல்லுங்க. 7ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு நீ அடுத்த பெண்ணை போய் பார்த்தியான்னு கேளுங்க. அப்படியாவது கேளுங்க. அதாவது இருதாரன்னு சொல்றதுக்கு ஒரு இதா இருந்ததுன்னா அந்த மாதிரி. அப்ப இந்த பெண்ணுக்கு 7ஆம் இடத்துல புதன் 8க்கு போனதுனால முதல் தாரம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வக்கரங்கிறதுனால பின்னோக்கி வரும். வக்கரன்னா முன்னாடி போகும் பின்னாடி வரும்னு அர்த்தம். பின்னோக்கி வந்ததுனால 2வது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே அந்த பெண்ணுக்கு 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், செவ்வாய் கூட 2 கிரகம் இருக்கு. அப்ப அது போய் கடகத்துல அமர்ந்திருக்கு. அப்ப உனக்கு 2 பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல முதல் கணவன் அப்படின்னு சொன்னா அந்த கணவன்கிற புதனுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் கூடவே இருக்குது. அது கூட புதனுக்கு சேர்ந்திருக்கு. அப்ப முதல் கணவனுக்கு 2, 3, 4 சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அந்த சொத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த புதன் லக்னாதிபதியான குரு 4ல இருக்குது. 4ல இருந்து அந்த 2வது திருமணம்னா நான் 9ஆம் இடத்தை எடுத்துக்கிறேன். 9ஆம் அதிபதியான புதனை அந்த குரு பார்க்குது 5ஆம் பார்வையா. அப்ப 2 குழந்தையை வச்சுட்டு நீ காதல் பண்ணிட்டு இருக்கிறியாமா அப்படின்னு கேட்டேன். அப்ப காதல் பண்ணியா அந்த 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 அவரை தான் நீ கணவனா ஏத்துக்குவ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆமாங்க அவரு 2 குழந்தையோட என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது போல ஜாதகங்களை பார்த்ததுமே ஒரு அதை திருமணம் நிலைச்சு நிக்குமா நிக்காதான்னு சொல்லிடுறேன். அப்ப நம்ம எந்த மாதிரி பொருத்தம் போட்டாலும் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு தலையெழுத்து அந்த ஜாதகத்திலே தெரிஞ்சு போகுது இல்ல. அதை விட்டு போட்டு 10க்கு 7 இருக்குது 8 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அந்த திருமணம் பிரிவை தராதா? அப்ப ஒரு தலையெழுத்துங்கிறது ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லிடுறான். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு பையன் வந்தா பாருங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற பையன் தான், அதை எழுதிட்டு இருக்கிற பையன், அந்த பையன் ஜாதகத்தை கொடுத்தான். அவன் ஜாதகத்தை பார்த்ததுமே மிதுன லக்னம், அதாவது மேட்ச லக்னம், லக்னத்துக்கு 2க்கு 7 கூடிய சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல இருக்குது. அப்ப 3ஆம் இடத்துல இருந்தா கெட்டு போச்சா, 2, 7 கெட்டு போச்சா அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கிரன் ராகு தாரத்துல இருக்கு. ராகு லக்னத்துக்கு 12க்கு போச்சு. அப்போ உனக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு சொன்னான். அதே போல சந்திர திசை குரு புத்தியில தான் உனக்கு திருமணம் நடந்திருக்குன்னா. ஆமாங்க அப்படின்னா சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கு, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. ஆனா நான் என்ன சொன்னேன், 2, அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருக்கு. திசை நடந்தால் பிரிவை தரும். ஆனா சந்திரன் 9ல் இருக்குது. அது எப்படிங்க பிரிவு தரும்? ஆனா சந்திரன் 4க்கு அதிபதி, 4ஆம் அந்த ஸ்தானாதிபதியா இருந்தாலும் பிரிவை தரும். அப்ப சந்திர திசையில திருமணம் நடந்ததுனால அது பிரிவை தந்தது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 5ல் உள்ள குரு 5ஆம் இடத்தை பார்த்ததுனால குரு திசையிலேயே உனக்கு குரு புத்தியில திருமணத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே குரு புத்தியில அப்பவே அந்த வரிசையிலேயே உனக்கு பிரிவை தந்திருக்குன்னு சொன்னேன். அது எப்படி அப்படின்னா அந்த குரு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி. அப்ப நம்ம பார்த்தது உனக்கு 2020ல, அதாவது 20ல ஒரு 8வது மாசம் 9ஆம் மாசம் திருமணம் நடந்திருந்தா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னா. 21ல உனக்கு பிரிவு வந்ததான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் நம்ம ஜாதகத்தை அனுபவ ரீதியா எளிமையா நம்ம கிட்ட ஆர்வம் உள்ள ஜோதிடர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்லித்தரேன்.
சரி, இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அகத்திய குழு ஆசிரியர் அவர்களுக்கும் இங்குள்ள என்னுடைய உரையை கேட்ட ஜோதிட மாணவர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய பேர் டெய்லி நிறைய பேர் ஐயா உங்க வகுப்பு எப்போ நடக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதே போல ரொம்ப தூரத்துல இருந்து வெளியூர் வெளிநாட்டுல இருந்து கூட கேட்கறாங்க. அப்படி தூரத்துல இருந்து வர முடியாதவங்க இருந்துங்கன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு ஜோதிட வகுப்பு நடந்து ரெக்கார்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே போல கையேடுன்னு சொல்லி நான் சில உதாரண ஜாதகத்தோட அந்த ரூல்ஸுகள் எல்லாம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூல்ஸையும் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தையுமே அந்த ரெக்கார்டையும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஆனா அந்த புத்தகத்தை வெளியே நான் யாருக்கும் விற்கிறது இல்லை. என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த புத்தகத்தை இலவசமா தர நிறைய பேர் எவ்வளவு பணம் வேணாலும் தரங்க, அந்த புத்தகத்தை கொடுங்கம்பாங்க. நான் அதாவது பொருளாதாரத்துக்காக நான் இந்த தொழில் செய்யல, அதாவது பலருக்கு வழிகாட்டணுங்கிறக்காகவே இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவன் எனக்கு 3 வித தேவையான மூளையும் கொடுத்துருக்கேன். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் சிவபெருமான் எனக்கு கொடுத்துருக்கான். இருந்தாலும் நான் கற்ற கல்வி அதாவது பலருக்கு போய் சேரணும், கிணத்துக்கு நீரா போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் எவ்வளவு தூரத்துல இவங்க கருத்தரங்க நடத்தினாலுமே அவ்வளவு தூரத்துல நான் வந்து என்னுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு புரிய வச்சு ஓரளவுக்கு சொல்லிட்டு நான் போறேன். நன்றி, வணக்கம். திருமணத்துல ஜோதிட கருத்துக்களை அருமையா துரைசாமி ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து வருகை புரிந்து மிக அற்புதமா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அதாவது திருமணத்தை பத்தியும் குழந்தை பேர் பத்தியும் அங்கங்க ஜோதிட கருத்துக்களை வகுப்புகளாக மாற்றி நிறைய சூழல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, வகுப்புக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க நம்பருக்கு இப்ப சொன்னாங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க. அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் நம்ம தான் அங்கங்க அந்த வகுப்புகளை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பர் ஐயா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுடைய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 80 72 12 56 87. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பதிவுகளை எடுத்துக்கலாம். ஐயாவை பாராட்டு விதமாக சிறப்பு செய்ய அபிராமி சாகர் ஐயா அவங்களை பொன்னையாசாமி ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்.